ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे विशेषशून्यवादी पाशाततेशता जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய 3ஆம் ஸ்கந்தம் 14வது அத்தியாயம் திதி என்னும் நங்கை மாலை பொழுதில் கருவுறுதல். இதுதான் இந்த அத்தியாயத்தோட தலைப்பு. இன்னைக்கு படிச்ச ஸ்லோகம் 13ஆம் ஸ்லோகத்திலிருந்து 16வது ஸ்லோகம் வரைக்கும் 13 to 16. அப்போ இந்த அத்தியாயம் என்ன கற்றுக் கொடுக்குது, இத நடைமுறையில என்ன நம்ம பயிற்சி பண்ண போறோம், அதுதான் இன்றைய வகுப்பு. 13ஆம் ஸ்லோகத்துல திதி தன் கணவரிடம் பேசுகிறார். புராபிதானோ பகவான் தக்ஷோ துகுருத்த வத்சலஹ கம்பிரிநீதவரம் வத்சா இது அப்ருச்சதனஹ பிரதா. மிகுந்த செல்வமுடையவரும் தனது புதல்விகளிடம் மிக்க அன்புடையவருமான எங்களது தந்தை தக்ஷன் நீண்ட நாட்களுக்கு முன்னர் எங்களிடம் தனியே யாரை நீங்கள் உங்கள் கணவராக தேர்ந்தெடுக்க போறீர்கள் என்று கேட்டார். அப்போ இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன விஷயம்னா, வேத காலத்துல ஒரு பெண்ணானவள் தன் கணவரை தானே தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற வழக்கம் இருந்தது. அது இன்றைக்கு நேற்று இல்லை. ஒரு பெண் சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க இல்லையா இன்னைக்கு பெரும்பாலும் பெண்களுடைய சுதந்திரம், பெண்களுடைய விடுதலை நல்லா பேசுறாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியல சாஸ்திரம் பெண்களுக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுத்திருக்கு, அதே சமயம் கட்டுப்பாடும் இருக்கு. சோ இன்னைக்கு பெண் சுதந்திரங்கிற பேர்ல நிறைய போராளிகள்லாம் இருக்காங்க. பெண்களுக்கு விடுதலை வேணும், பெண்களுக்கு சுதந்திரம் வேணும், பெண்களை அடிமைப்படுத்தாதீர்கள் அப்படிலாம் பேசுவாங்க. ஆனா உண்மையே இவங்களுக்கு தெரியாது. இவங்க எல்லாருமே இன்னைக்கு இருக்கிற பேரளவான சமூக போராளிகள், இன்னைக்கு பேரளவான அரசியல் தலைவர்கள். இவங்க பெண் விடுதலைங்கிற பேர்ல பெண்களை துஷ்பிரயோகம் செய்யறாங்க. அதுதான் நடக்குது. பெண்களுக்கு சுதந்திரங்கிற பேர்ல பெண்களை துஷ்பிரயோகம் செய்யறாங்க. ஆனா வேத காலத்துல பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா ஒரு வரைமுறைக்குட்பட்ட சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. முழு சுதந்திரம் கொடுக்கப்படல, ஒரு வரைமுறைக்குட்பட்ட சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. அப்ப இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சிலரெல்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்னா, இந்த பேரளவான போலித்தனமான சமூக போராளிகள் இவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா, சாஸ்திரங்கள் பெண்களை அடிமையாக வைத்திருந்தது, மூடர்கள் பெண்களை அடிமையாக வைத்திருந்தார்கள், பெண்களை வீட்டிலே போட்டு அடைத்து வைத்திருந்தார்கள், இப்படி எல்லாம் பேசுவாங்க. ஆனா இவங்களுக்கு உண்மை என்னன்னே புரியாது, சாஸ்திரமும் புரியாது. ஏன்னா இவங்களுக்கு அதுக்கான அறிவும் இல்லை, இதை படிச்சதும் இல்லை. அப்போ சாஸ்திரத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்கு அப்படின்னா அது அதிகாரப்பூர்வமானது. சாஸ்திரத்துல ஒரு தகவல் கொடுத்திருக்குன்னு சொன்னா அது அதிகாரப்பூர்வமானது. சாஸ்திரமே பிரமாணம். பகவத்கீதையில பகவான் என்ன சொல்றார், தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய பவஸ்திதோ. நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அதுல சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கு, ஆச்சாரியன்மார்கள் என்ன சொல்லியிருக்காங்க, குருமார்கள் என்ன சொல்லியிருக்காங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எஸ் சாஸ்திரி விதி உத்திச்ச வர்த்ததே காமகாரதா. சாஸ்திர விதிகளை புறக்கணித்து விட்டு தன் மனம் போன போக்குல செயல்படுறவங்க, சாஸ்திர விதிகளை புறக்கணித்து விட்டு தன் மனம் போன போக்குல செயல்படுறவங்க இந்த வாழும் போதும் வாழ்க்கையில ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது, இந்த உடலை விட்டாலும் ஒரு நற்கதி அடைய முடியாது. யார் ஒருத்தர் சாஸ்திரத்தை புறக்கணிச்சுட்டு மனம் போன போக்குல வாழ்றாங்களோ
அவங்க வாழும்போது ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது. இந்த உடலை விட்டாலும் அவங்க நற்கதி அடைய முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? சாஸ்திரம் தான் பிரமாணம். ஏன்னா சாஸ்திரம் வந்து பகவான்ட்ட இருந்து தோன்றுது. எல்லா வேதங்களும் பகவான்ட்ட இருந்து தோன்றுது. சில நாட்களுக்கு முன்னாடி இதே ஸ்கந்தத்துல 3ஆம் ஸ்கந்தத்துல இதுக்கு முந்தைய அத்தியாயத்துல படிச்சோம் நம்ம. வராக தேவற்றிருந்து வேதங்கள்லாம் தோன்றியது. வேத மந்திரங்கள் வராகருடைய மூச்சுக்காற்றிலிருந்து தோன்றியது. இதெல்லாம் படிச்சோம். அப்ப வேதங்கள், வேத மந்திரங்கள்லாம் பகவான்ட்ட இருந்து தான் தோன்றுது. அதனால அது யாரோ மனிதர்கள் எழுதி வச்சது கிடையாது. வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், உபனிஷத்துக்கள் இது கதையோ, கற்பனையோ, கட்டுக்கதையோ அல்ல. இது யாரோ மனிதர்கள் எழுதி வச்சதல்ல. வேதைச சர்வை அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் விதேக சாகம். வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் கிருஷ்ணா. வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் கிருஷ்ணா. வேதங்களை தொகுத்ததும் கிருஷ்ணா. அதனால வேதங்கள் குறையற்றது. வேதங்கள்ல குறை கிடையாது. இப்போ ஜீவாத்மாவே ஜீவாத்மாவே நமக்கு வந்து 4 குறைகள் இருக்கு. என்னென்ன 4 குறைகள் ஜீவாத்மாவுக்கு? இந்த ஹரே கிருஷ்ணா இஸ்கான் பெரம்பலூர் பக்தர்களை கை தூக்குங்க. ஜீவாத்மாவுடைய 4 குறை என்ன? ஒவ்வொருத்தரா அன்மியூட் பண்ணிட்டு ஒன்னொன்னா சொல்லுங்க. ஜீவாத்மாவின் 4 குறைகள் என்ன? எல்லாம் தூங்கிட்டா, ஒருத்தரும் கை தூக்கல. புலன்கள் குறைபாடானது. அப்புறம் வேற இன்னொன்னு சொல்லுங்க. மாய்க்கு உட்பட்டவர்கள் பிரபு. மாய்க்கு உட்பட்டவர்கள். அப்புறம் உட்பட்டவர்கள் இல்ல, தவறு செய்பவர்கள். தவறு செய்பவர்கள். இன்னும் ஒண்ணு இருக்கு. இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்கு. தன்மை உடையவர்கள். பிரபு அதிக கோபம் வரும். ஏமாற்றுக்காரர்கள். ஏமாற்றுக்காரர்கள். ஜீவாத்மாவுடைய 4 குறை வந்து ஜீவாத்மா தவறு செய்பவன், மாயையில் இருப்பவன், புலன்கள் குறைபாடானது, ஏமாற்றக்கூடியவன். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவாத்மாவும் இந்த 4 குறைகளுக்கு உட்பட்டவங்க தான். நம்ம எல்லாருமே இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜீவாத்மாவும் 4 குறைகளுக்கு உட்பட்டவங்க. தவறு செய்யறவங்க இல்லைங்க, நான் என் வாழ்க்கையில தவறே செஞ்சதில்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. எது சரி எது தப்புன்னு பெரிய பண்டிதர்கள் கூட குழப்பி போயிடுவார். கிருஷ்ணர் சொல்றார், கிம் கர்ம கிம் அகர்மேதி, கிம் கர்ம கிம் அகர்மேதி கவயோகி அத்திர மோகிதா. பெரும் பண்டிதன்மார்கள் கூட எது செயல் எது வந்து கட்டுப்படுத்தாத செயல்னு குழம்பி போயிடுவாங்க. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. அதனால நாம தவறே செய்யலன்னு யாருமே சொல்ல முடியாது. இந்த உலகத்துல நான் தவறே செஞ்சது கிடையாதுங்க. பிறந்ததுல இருந்தே தவறு செஞ்சது கிடையாது சொல்லவே முடியாது. முதல்ல நான் பிறந்ததே தவறுதான். ஜீவாத்மா இந்த பூமியில பிறந்ததே தவறுதான். அதனால இந்த பூமியில பிறந்ததே தவறுதான். அப்படி இருக்கும்போது நான் தவறே செய்யலன்னு யாரும் சொல்ல முடியாது. புலன்கள் குறைபாடானது. இப்போ சூரியன் இருக்கிறதுனால நம்ம உங்களை பாத்துக்கிறோம், நீங்க என்ன பாக்குறீங்க. சூரியன் இல்லைன்னு சொன்னா நம்ம இருட்டுலதான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்ப நம்மளுடைய கண் பார்வைக்கு அவ்வளவுதான் சக்தி. இப்ப சூரியன் இருக்கிறதுனால இங்க வெளிச்சம் இருக்கு, இல்லாட்டி இருட்டுலதான் உட்காந்துட்டு இருக்கு. அதனால புலன்கள் குறைபாடானது. தவறு செய்யறவங்க மாயைக்குட்பட்ட அறியாமை. இந்த ஜட உடலே அறியாமின் மொத்த வடிவம்னு பக்தி வினோத் தாக்கர் சொல்றார். சரீரா அவித்யஜால் ஜடேந்திரிகா தகேகால். இந்த ஜட உடல் அறியாமின் மொத்த வடிவமாகும். அதில் புலன்கள் மரணத்தை நோக்கி கொண்டு செல்லும் பாதைகளின் வழிகளாகும். அப்போ நம்ம தவறு செய்யறவங்க, அறியாமையில் இருக்கிறவங்க, புலன்கள் குறைபாடானது, ஏமாற்றவங்க. ஒருத்தர் ஏமாத்திக்கிற இந்த உலக வாழ்க்கையை ஏமாத்தக்கூடிய வாழ்க்கை தான். ஏதாவது பொய்ய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கணவன் மனைவியை ஏமாத்துவாங்க, மனைவி கணவன் ஏமாத்துவாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளை ஏமாத்துவாங்க, பிள்ளைகள் பெற்றோரை ஏமாத்துவாங்க. ஏமாறுபவர்களும் ஏமாற்றுபவர்களும் நிறைந்த உலகம். இந்த ஜட உலகம்னாலே ஏமாறுபவர்களும் ஏமாற்றுபவர்களும் நிறைந்த உலகம். ஓட்டு போட்ட மக்களை அரசியல் தலைவர் ஏமாத்துறாங்க. ஆக மொத்தத்துல ஏமாற்றக்கூடிய டெண்டன்சி, சீட்டிங் பர்பசிட்டி. சீட்டிங் பர்பசிட்டி வந்து எல்லா லிவிங்கிலிட்டிஸ் இருக்கு. எல்லா உயிர்வாழ்கிட்டையும் ஏமாற்றக்கூடிய குணம் இருக்கு. ஈவன் கோமாதா கூட பாருங்க, கோமாதா எப்படி ஏமாத்துது? யாருக்கு தெரியும் கோமாதா எப்படி ஏமாத்துது?
பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. கோமாதா எப்படி ஏமாற்றும்? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. பஞ்சகர்மா. ம். பிரபு கோமாதா எப்படி ஏமாத்தும்? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. அது கோசாலையில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். கோசாலையில வந்து சேவை பண்ணா தெரியும் கோமாதா எப்படி ஏமாத்தணும். அப்ப இங்க இருக்கிற நிறைய பேர் கோசாலையில சேவை பண்ணதே இல்லைன்னு அர்த்தம். கோசாலையில சேவை பண்ணவங்க யாரா இருந்தா கை தூக்குங்க. கோமாதா ஏமாற்றும், எப்படி ஏமாற்றும்? கோமாதா தன்னுடைய பசுக்கு பால் கொடுக்கறதுக்காக நமக்கு தரது ஏமாத்தும். கோமாதா என்ன பண்ணும்னா, ரசமயா பிரபு வந்து பால் கறக்க போவாரு. அது பால் கொஞ்சம் கொடுத்துட்டு பாலை மறைச்சு வச்சுக்கும். ஏன்னா கண்ணுக்குட்டி குடிக்கணும். இந்த ரசமயா பிரபு, ஜெகதானந்த பிரபு எல்லாம் வந்து இருக்கிற பாலை பூரா உறிஞ்சு எடுத்துருவாங்க. மோசமான ஆளுக. பார்க்க தான் பக்தர்களா இருக்காங்க. திலக் போட்டுட்டு கண்டி மாலையெல்லாம் போட்டு ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்றாங்க. கோமாதா நினைக்கிறாங்க பகுலா, அப்புறம் வந்து வேற யார் இருக்காங்க, பகுலா, அப்புறம் நந்தினி, அப்புறம் வந்து லல்லு, லலிதா, இவங்க எல்லாம் இருக்காங்க பால் கொடுக்குறவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ரசமயா ப்ரோ பார்த்த உடனே ஓ இவர் வந்து இருக்கிற பால் பூரா கறந்துட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போல பால் கொடுத்துட்டு பால் இல்லாத மாதிரி மறைச்சு வச்சுக்குவாங்க. ரசமயா பிரபு அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் கண்டுக்குட்டி கொடுத்து ரசமயா பிரபு அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் கண்டுக்குட்டிக்கு தருவார். பாருங்க, அப்புறம் ஏமாற்றக்கூடிய குணம் வந்து பசு கூட கோமாதா கிட்ட இருக்கு. ஏன்னா தெரியும் நம்ம அவங்கள ஏமாத்திடுவோம். அதுக்கு முன்னாடி அவங்க உஷாராயிரும். நம்ம எப்படி ஏமாத்துறோம்? ரசமயா பிரபு எப்படி பால் கறப்பாரு? ஒரு பால் கறக்கிறவர் எப்படி பால் கறக்குறாரு? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. நம்ம எப்படி கோமாதாவை ஏமாத்துறோம்? பாருங்க, ஏமாறுபவர்களும் ஏமாற்றவும் நிறைந்த உலகங்களுக்கான அடையாளம் பாருங்க. நம்ம எப்படி கோமாதாவை ஏமாத்துறோம்? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கு. கண்ணுக்குட்டியை குடிக்க வைக்கிற மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு நம்ம கறந்துருவோம். கண்ணுக்குட்டியை கொண்டு போய் முன்னாடி காமிக்கிறது. பகுலாக்கு முன்னாடி கொண்டு போய் நிமாயை காமிக்கிறது. உடனே பகுலா என்ன பண்ணும், நிமாயை நக்கி நக்கி நிமாய்க்கு பால் கொடுக்க ஆரம்பிக்கும். உடனே ரசமயா அப்புறம் என்ன பண்ணுவார், நிமாயை பிடிச்சி கட்டி வச்சிருவார். அப்புறம் பால் கறந்துடுவார். இது பகுலாக்கு தெரிஞ்சு போயிடும். ஓ இவன் கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்குற மாதிரி காமிச்சிட்டு பின்ன கட்டி வச்சிட்டான். அதனால என்ன பண்ணா, பகுலா பாலை பிடிச்சி வச்சுக்கலாம். அதே மாதிரிதான் ஏகாதசியுடைய குழந்தை வந்து கோவிந்தனை கூட்டிட்டு போய் பால் கொடுக்குற மாதிரி காமிச்சிட்டு கோமாதாக்கு முன்னாடி காமிச்சுன்னு ஏகாதசி என்ன நினைச்சுக்குவா, ஓ ஏகாதசி நினைக்கிறா, ஓ என் பையன் கோவிந்தன் வந்துட்டான், அவனுக்கு பால் கொடுக்க போறேன். அப்ப அந்த பால் என்னது? பால் என்பது சாதாரண ஒரு பௌதிக பொருள் அல்ல. அது கோமாதாவின் அன்பு, பாசம். கோமாதா வந்து தன் குழந்தை மேல உள்ள பாசத்தை தான், அன்பை தான் பாலா கொடுக்குது. எப்படி அம்மா வந்து தன்னுடைய அன்பை பாலாக கொடுக்கிறாளோ மகனுக்கு, மகன்கள் நம்ம குழந்தைகளுக்கு வந்து அம்மா வந்து தாய்ப்பால் கொடுக்கு. அந்த தாய்ப்பால் என்னது? அந்த தாய்ப்பால் வந்து பௌதிகமான பொருள் அல்ல, அது அன்னையின் பாசம், அன்னையோட அன்பு. அந்த மாதிரிதான் கோமாதாவுடைய பால் வந்து அன்பு நிறைந்தது, கருணை நிறைந்தது, பாசம் நிறைந்தது. ஏன் வந்து கோமாதாவுடைய பால் குடிக்கணும்னா இதுதான் காரணம். எருமப்பாலும் கழுதப்பாலும் குடிச்சா அந்த மாதிரி புத்தி தான் வரும், தமோ குணம் வரும். எருமப்பாலும் கழுதப்பாலும் குடிச்சோம்னா தமோ குணம் வரும். கோமாதாவுடைய பால் குடிச்சா சாத்விகமான குணம் வரும். அன்பு, கருணை, எளிமை, சகிப்புத்தன்மை, பொறுமை, இதெல்லாம் கோமாதா கிட்ட பார்க்கலாம். கோமாதா ரொம்ப எல்லார்ட்டையும் அன்பு, அவர்கிட்ட பழகிட்டா ரொம்ப அன்பு காமி, ரொம்ப கருணை, ரொம்ப அழகா கோமாதா. அப்போ இந்த கோமாதா என்ன பண்றாங்க, அந்த பால் கறக்கிறவரை பார்த்த உடனே ஓ இந்த பால் கறக்கிறவர் என்ன பண்ணுவாரு, என் குழந்தைக்குள்ள பாலெல்லாம் கறந்துட்டு போயிடுவாரு, அதனால பிடிச்சி வச்சு. நம்ம என்ன பண்றோம், 4 காம்புல ஒரு காம்பை கண்ணுக்குட்டி கொடுக்கும், 3 காம்பை நாம எடுத்து, அது தெரிஞ்சு போயிடுச்சு அதுக்கு. ஓ இவர் வந்து ஒரு காம்பை மட்டும் விட்டுட்டு 3 காம்புல கறந்துட்டு போயிடுறாரு. அதனால கன்றுக்குட்டிக்கு எவ்வளவு பால் தேவையோ அந்த பாலை நாம் பருக செய்ய வேண்டும். கன்றுக்குட்டி வந்து அளவுக்கு அதிகமா பால் குடிச்சாலும் ஆபத்து, அதுக்கு செரிமானம் ஆகாது. கன்றுக்குட்டி வந்து அளவுக்கு அதிகமா பால் குடிச்சா செரிமானம் ஆகாது.
பால் குறைவா குடிச்சாலும் அதுக்கு சக்தி கிடைக்கும், எனர்ஜி கிடைக்காது, சக்தி கிடைக்காது. பாருங்க, நமக்கெல்லாம் வந்து சக்தி கிடைக்கிறதுக்கு எவ்வளவு வருஷங்கள் ஆகுது. வெறுமனே கண்ணுக்குட்டி வந்து 4-5 மாசத்துல தாய்ப்பால் குடிச்சிட்டு அவ்வளவு எனர்ஜியா இருக்கு. துள்ளி குதிச்சு ஓடும் சாடும். இங்க வந்து ஆம், அ, 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 யார இவளை நிறுத்தவே முடியாது. யாருன்னா கங்கா. கங்கான்னு ஒரு கண்ணுக்குட்டி இருக்கா, யமுனான்னு ஒரு கண்ணுக்குட்டி இருக்கா. இந்த 2 பேரும் உங்களால பிடிக்க முடிஞ்சா உங்களுக்கு அவார்டு கொடுக்கலாம். இத்தனைக்கும் அம்மா கிட்ட 1/2 லிட்டர் பால் தான் குடிச்சது. அது குடுக்கறதே 1/2 லிட்டர் பால் தான், அதுவும் அவங்க குடிச்சிடுறாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? அவங்கள பிடிக்கவே முடியாது, கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்போ மனுஷன் மட்டும்தான் இந்த உலகத்துல, மனுஷன் மட்டும்தான் அவன் குழந்தையா பிறந்து அப்புறம் குவா குவான்னு கத்திக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தவள ஆரம்பிச்சு அப்புறம் நடக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் செர்லாக்கெல்லாம் சாப்பிட்டு அவனுக்கு வந்து அவனுக்கு ஒரு சக்தி எடை கூடுறதுக்கு 2-3 வருஷம் ஆகுது. ஆனா கோமாதா வந்து 4 மாசத்துல வெறும் தாய்ப்பாலை மட்டுமே குடிச்சிட்டு, அது பாருங்க, கண்ணுக்குட்டியா இருக்கும்போது எவ்வளவு எடை இருந்ததுன்னா, ஆரம்பத்துல கண்ணுக்குட்டி குட்டி போட்ட சமயத்துல ஒரு 5 கிலோ 10 கிலோ இருக்கும், அவ்வளவுதான். 4 மாசத்துக்குள்ள 100 கிலோ 150 கிலோ ஆயிடும். அது எப்படி சாத்தியமாச்சு? வெறும் பாலை மட்டும்தான் குடிச்சு. அப்போ கோமாதாவுடைய பாலுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு பார்த்து, எவ்வளவு சக்தி இருக்கு கோமாதாவுடைய பால். அது பொற்களையும் வைக்கோலையும் சாப்பிட்டுட்டு அது என்ன பண்ணுது, அந்த எனர்ஜி பூரா சக்தி எல்லாம் பாலா கொடுக்குது. அவ்வளவு எனர்ஜி பால்ல. அதனால கோமாதாவுடைய பால் குடிக்கிறவங்களுக்கு சாத்வீகமான குணம் வரும். ஒரிஜினல் நாட்டு மாட்டு பால், ஒரிஜினல் நாட்டு மாட்டு பால் குடிச்சா தொடர்ந்து குடிச்சுட்டே இருந்தா சாத்வீகமான குணம் வரும். அதுவும் இஸ்கான் கோசாலையில போய் ஏன் கோமாதாட்ட பால் வாங்கணும்னு சொன்னா, அந்த கோமாதா வந்து கீர்த்தனம் கேக்குது, பாகவதம் கேக்குது, பகவானுடைய சந்நிதியில இருக்கு. ரொம்ப பாக்கியம் பண்ண ஜீவாத்மா. இன்னைக்கு மனுஷங்க கூட எவ்வளவு பேர் கோயிலுக்கு வர்றாங்க, மனுஷங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு சலிச்சு போயிருது. அவ்வளவு கூப்பிட்டு கூப்பிட்டு சலிச்சு போனாலும் 1000த்துல ஒருத்தர் 2 பேர் வர்றாங்க. ஆனாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா பாருங்க, இந்த கோமாதாலாம் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கு. அது பகவானுடைய சந்நிதியில இருந்து பகவானுடைய தரிசனம் பண்ணி பகவானுடைய புகழை கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்புறம் நாம சங்கீர்த்தனை கேட்டுக்கிட்டே இருக்கு. பக்தர்களுடைய சங்கத்துல இருக்கு. கோமாதாவுடைய சங்கத்துல பக்தர்கள் இருக்காங்க, பக்தருடைய சங்கத்துல கோமாதா இருக்கு. சாத்வீகமானது. இப்ப எதுக்கு இதை பேசிட்டு இருந்தோம் நம்ம? ஏமாற்றக்கூடிய தன்மையை பத்தி பேசணும். அப்போ எல்லா ஜீவனுக்குள்ளும் ஏமாற்றக்கூடிய தன்மை இருக்கு. இந்த மாதிரி ஜட உலகத்துல ஏமாற்றக்கூடிய தன்மை, அறியாமை, புலன்கள் குறைபாடானது, அப்புறம் தவறு செய்யறோம். கோமாதாவும் தவறு செய்யும், சிலப்போ திட்டு வாங்கும், அதெல்லாம் இருக்கு. அதனால எல்லா ஜீவனுக்குள்ளயும் இந்த 4 குறைபாடுகள் இருக்கு. சரி, அதனால சாஸ்திரம் வந்து இந்த 4 குறைகளுக்கு அப்பாற்பட்டது. ஏன் சாஸ்திரம் 4 குறைகளுக்கு அப்பாற்பட்டதுன்னா, வியாசதேவர் 4 குறைகளுக்கு அப்பாற்பட்டவர். அவர் பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம். வியாசாய வியாசரூபாய விஷ்ணுவே பிரப விஷ்ணுவே. சோ வியாசதேவர் 4 குறைகளுக்கு அப்பாற்பட்டவரால ஆனதுனால வேதங்களும் 4 குறைகளுக்கு அப்பாற்பட்டது. அதனால வேதங்கள் சாதாரண மனிதனால் தொகுக்கப்பட்டதோ எழுதப்பட்டதோ அல்ல. அது பகவானே வியாசதேவரை அவதரிச்சு வேதங்களை தொகுத்து கொடுத்தார். அதனால வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாமே அதிகாரப்பூர்வமானது. அப்ப பெண்களை பற்றி வேதம் சொல்லும் போது பெண்கள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியவங்க, அவங்களுக்கு ரொம்ப ப்ரொடெக்ஷன் ரொம்ப அவசியம், பாதுகாப்பு ரொம்ப அவசியம். இப்ப கலியுகத்துல பாருங்க, நாளுக்கு நாள் பயங்கரமான கொடுமைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை. சரி, இப்போ கலியுகத்துல ஏன் பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை? பெண்கள் தங்கள் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்யறாங்க. பெற்றோர்கள் பெண்களை ரொம்ப கவனமாக பார்த்து கொள்றதில்ல. ஆண்களுக்கும் பெண்களிடத்திலே எவ்வளவு கண்ணியமாக மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற பயிற்சி கிடையாது. சோ மெனி ரீசன், நிறைய காரணம் இருக்கு. சிறு குழந்தைகள்ல இருந்து வயதானவர் வரைக்கும் இன்னைக்கு துன்புறுத்தப்படுறாங்க. இன்னைக்கு கலியுகத்துல சமுதாயத்துல சிறு குழந்தைகள்ல இருந்து வயதானவங்க வரைக்கும் மிக மோசமான முறையில துன்புறுத்தப்படுறாங்க. அப்ப அதற்கான காரணம் என்ன?
நிறைய காரணம் சொல்லலாம். இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் என்ன சொல்றாங்க, அரசாங்கத்தை குறை சொல்றாங்க. இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் வந்து, ஓ அமைச்சரே பதவி விலகுங்க, முதலமைச்சரே நீங்க பதவி விலகுங்க, உங்க ஆட்சியில வந்து சட்ட ஒழுங்கு கிடையாது. முதலமைச்சர் என்ன பண்ணுவாரு? அவர் என்ன விஸ்வரூபம் எடுத்து ஒரு தெருவுக்கா போயிட்டு இருப்பாரு? முதலமைச்சர் என்ன பகவான் கிருஷ்ணரா? பல விஸ்வரூபம் எடுத்து ஒரு தெருவுலையும் போய் நிக்கிறதுக்கு. முதலமைச்சர் வந்து பொதுவா சட்ட ஒழுங்க பாத்துக்கலாம், காவல்துறையை வந்து வழி நடத்தலாம், எல்லாம் சொல்லி கொடுக்கலாம். சோ சமுதாயத்துல குற்றங்கள் நடக்கிறதுக்கு அரசாங்கத்தை மட்டுமே நாம் குறை சொல்ல முடியாது. அரசாங்கமும் ஒரு காரணம். அரசாங்கம் அப்ப காரணம் இல்லைன்னு சொல்ல வரல. இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கூடிய குற்றங்களுக்கும் குறைகளுக்கும் அரசாங்கம் மட்டுமே காரணம் அல்ல, பொதுமக்களும் காரணம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பப்ளிக்கும் இருக்கு. பெற்றோர்களுக்கு தெரியணும் தன் குழந்தைகள் என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, எங்க வராங்க, இந்த ஸ்மார்ட் போன்ல மொபைல் போன்ல என்ன பாக்குறாங்க, இதெல்லாம் பார்க்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. எல்லாருக்கும் பங்கு இருக்கு. பெண்களை வந்து பாதுகாக்க வேண்டியதுல, பெண்களை பாதுகாக்க வேண்டியதும், பெண்களை கண்ணியமாக நடத்துவது வேண்டியதிலும் எல்லாருக்கும் பங்கு உண்டு. அதுல பெற்றோருடைய பங்கு உண்டு, ஆசிரியர்களுடைய பங்கு உண்டு, அரசியல் தலைவர்களுடைய பங்கு உண்டு, காவல்துறை அதிகாரிகளுடைய பங்கு உண்டு, பிரஜைகள் இந்த உலகத்தில் இருக்கிற பொதுமக்கள் ஆண்கள் எல்லாருக்கும் அதுல பங்கு இருக்கு. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஸ்ரீல பிரபுபாதர் சொன்ன மாதிரி இந்த சமுதாயத்துல கிருஷ்ண உணர்வு கிடையாது. கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? இறை உணர்வற்ற சமுதாயத்துல, எந்த சமுதாயத்துல இறை உணர்வு குறைந்து கொண்டே வருகிறதோ அந்த சமுதாயத்துல குற்றங்களும் குறைகளும் அதிகரித்து கொண்டே இருக்கும். எந்த சமுதாயம் சாஸ்திரத்தை புறக்கணித்து மனம் போன போக்குல செயல்படுதோ அந்த சமுதாயத்துல குற்றங்களும் குறைகளும் அதிகரித்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல பகவத்கீதை, பாகவதம், இதிகாச புராணங்கள், ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரி கல்வி இல்லை. இந்த கல்வி இல்லாதனால ஒரு ஆண் வந்து எப்படி தர்மப்படி நடக்க வேண்டும், எப்படி பெண்களிடத்துல கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும்னு ஆணுக்கு பயிற்சி இல்லை. பெண்களும் என்ன பண்றாங்க, தங்களுடைய சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிக்கிறாங்க. அரைகுறையாக ஆடை அணிவது, கேட்டா எங்க சுதந்திரம் நீங்க ஏன் பாக்குறீங்கன்னு சொல்றது. அப்புறம் சமூக வலைதளங்கள்ல மிக மோசமாக இந்த பாடல்களுக்கு நடனம் ஆடுவது, ரீல்ஸ் போடுறது, இதெல்லாம் பண்றாங்க. அதை பார்க்கும்போது ஆண்கள் கிளர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இந்த ஆணுக்கு பெண் மேல கவர்ச்சி உண்டு, பெண்ணுக்கு ஆண் மேல கவர்ச்சி உண்டு. இது எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் இருக்கு. அது வந்து ஒரு பூச்சியிலிருந்து பிரம்மா வரைக்கும் எல்லா ஜீவராசிக்கும், ஒரு சின்ன அற்ப எறும்புல இருந்து இந்த ஜட உலகத்துல மிக தாழ்ந்த உயிரினத்திலிருந்து மிக உயர்ந்த உயிரினமான பிரம்மா வரைக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து பாலுறவு இச்சை உண்டு. ஆணுக்கு பெண் மேல ஈர்ப்பு, பெண்ணுக்கு ஆண் மேல ஈர்ப்பு உண்டு. ஆனா சரியான முறையான பயிற்சி கொடுக்கப்படாதனால இன்னைக்கு சமுதாயமே ஒரு சீரழிந்த நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு. என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு நிறைய குற்றங்களும் குறைகளும் நடக்குது. சமீபத்துல கூட 2-3 விஷயம் நடந்தது. ஒரு ஏர்போர்ட் பக்கம், கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட் பக்கம் ஒரு ஆணும் பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க. எப்போ? ராத்திரி 11 மணி, 11:30, 12 மணிக்கு. அதை வந்து அவங்க சுதந்திரம்னு சொல்றாங்க. ஒரு ஆண் பொண்ணு, ஒரு சின்ன பையனும் பொண்ணும், 2 இளைஞர்கள், ஒரு யுவதி ஒரு இளைஞன், 2 பேர் காதலர்கள். அவங்க ராத்திரி 11:30, 12 மணிக்கு ஏர்போர்ட் பக்கம் ஒரு ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல பேசுறாங்க. அங்க வந்து சில குடிகாரர்கள் என்ன பண்ணாங்க, அந்த பையனை அடிச்சு போட்டு அந்த பெண்ணை தூக்கிட்டு போனாங்க. இப்போ இதுல யாரை குறை சொல்றாங்க? அரசாங்கத்தை குறை சொல்றாங்க. அரசாங்கம் என்ன பண்ணி கொண்டிருந்தது? இதுல அரசாங்கத்துக்கு மட்டுமா பொறுப்பு? முதல் பொறுப்பு, இரவு 11 மணிக்கு மேல ஒரு பெண் ஏன் ஒரு ஆண் கூட தனியா ஒரு இடத்துல போய் பேசணும்? அதுவும் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல ஒரு ஆணும் பெண்ணும் ஏன் வந்து பேசணும்? அப்ப அந்த குழந்தைகளுக்கு யார் பயிற்சி கொடுத்திருக்கா? எந்த மாதிரி பயிற்சி இருக்கு அவங்க? எந்த நேரத்துல பேசணும், எங்க பேசணும், எப்படி இருக்கணுங்கிறது இல்ல. நாங்க எங்க சுதந்திரத்துக்கு எங்க வேணாலும் போவோம். அப்ப இவங்க பின்னாடி போலீஸ்காரங்க போயிட்டா இருக்க முடியும்? ஒரு தெருவிலும் போலீஸ்காரர் போய் பார்த்தா இருக்கும் எங்க பொண்ணு ஆணு பேசிட்டு இருக்காங்கன்னு. அப்ப முதல்ல வளர்ப்புல இருந்தே பிரச்சனை. அப்புறம் சமுதாயத்துல வந்து ஆண் பெண் சேர்க்கை வந்து சகஜமாயிடுச்சு. ஒரு காலத்துல வந்து ஆண்களும் பெண்களும் தனித்தனியா வைக்கப்பட்டிருந்தாங்க. எப்பயுமே வந்து
பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வைக்கக்கூடாது. பிரபுபா சொல்லுவார், வெண்ணெயும் நெருப்பையும் பக்கத்துல வைக்கக்கூடாது. வெண்ணெயும் நெருப்பையும் பக்கத்துல வச்சா வெண்ணெய் வந்து உருகிரும். ஸோ ஆண் வந்து வெண்ணெய் மாதிரி, பெண் வந்து நெருப்பு மாதிரி. ஒரு பெண்ணானவள் நெருப்பு மாதிரி, ஆணானவன் வெண்ணெய் மாதிரி. இந்த வெண்ணெயை கொண்டு போய் நெருப்பு பக்கம் வச்சா என்ன ஆகும்? வெண்ணெய் உருகிடும். அதே போலதான் ஆண் பெண்ணுடைய அந்த ஜெண்டர், அந்த பாலியல் இருக்கு இல்லையா, ஆண் பால் பெண் பால், அவங்க எப்பவுமே தனித்து இருக்க வேண்டும். பெண்கள் தனியா இருக்கணும், ஆண்கள் தனியா இருக்கணும். இந்த விஷயத்துல சில பிரபுபாதர் ஆரம்பத்துல இருந்தே கண்டிப்பா இருந்திருக்க. பிரபுஜிஸ் எல்லாம் தனியா இருக்கணும், மாதாஜிஸ் தனியா இருக்கணும். மாதாஜிஸ் எல்லாம் பெண்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருப்பாங்க, ஆண்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருப்பாங்க. சத்சங்கத்துக்கு வரும்போது எப்ப கோயில்ல வந்தாலும், சத்சங்கத்துக்கு வந்தாலும் மாதாஜி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும், பிரபுஜிஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். கீர்த்தனம் பாடும்போது, உபன்யாசம் கேட்கும்போது, பகவானுக்கு ஆர்த்தி பார்க்கும்போது, சேவை பண்ணும்போது, எல்லா இடத்துலயும் மாதாஜி தனியா சேவை பண்ணிட்டு இருப்பாங்க, பிரபுஜி தனியா சேவை பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்லணும் போது தனி இடத்துல இல்லாம பப்ளிக்ல, பொது இடத்துல அந்த பிரபு மாதாஜிட்ட ஒரு பிரபு வந்து மாதாஜிட்ட பேசுறாங்க. ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணிட்ட பேசும்போது பொது வெளியில சேவை நிமித்தமாக பேசினாலும் பொது வெளியில எல்லாரும் மத்தியிலும் பேசணும். தனியா போய் பேசுவது அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்கப்படவில்லை. ஈவன் அவர் கிரகஸ்தரா இருந்தாலும், அந்த பிரபு வந்து குடும்பஸ்தரா இருந்தாலும் கிரகஸ்தரா இருந்தாலும், அந்த பிரபுவுக்கு மனைவி குழந்தைகளா இருந்தா கூட அந்த பிரபு இன்னொரு மாதாஜிட்ட தனியான இடத்துல போய் பேசக்கூடாது. அது ஆபத்தானது. ஈவன் சாஸ்திரம் என்ன சொல்லுது, சாஸ்திரம் என்ன எச்சரிக்குதுன்னா, ஒரு பையன் வந்து ஒரு ஆண் வந்து தன் சகோதரி அல்லது அம்மா கூட கூட தனிமையில் இருக்கக்கூடாது. தனியான இடத்துல, ஒரு தனிமையான இடத்துல ஒரு ஆண் ஒரு தனியான இடத்துல தன் சகோதரி கூட கூடயும் அம்மா கூட கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அம்மா கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு தனிமையா இருக்கும்போது. ஏன்னா புலன்கள் அவ்வளவு கொடூரமான, பலவான் இந்திரிய கிராமம். இந்த புலன்கள் இருக்கு இல்லையா, பெரும் பலசாலிகளை கூட வீழ்த்திடும். விஸ்வாமித்திரர், சௌபரி முனி பலாயிரம் வருஷம் மனதை புலன்களை கட்டுப்படுத்தினவங்க. ஆனா ஒரு செகண்ட்ல புலன்கள் வந்து அவங்களை ஏமாத்திருச்சு, புலன்பத்துல வீழ்ந்துட்டாங்க. அதனால இந்த பெண்கள் வந்து ஆண்களோடு சகஜமாக பழகிறது, பேசுறது, இது ஒன்னாக தங்கி இருக்கிறது, இதெல்லாம் நம்ம வேத காலத்துல அனுமதிக்கப்படலை. வேத காலத்துல பெண்கள் தனியாக இருந்தாங்க, ஆண்கள் தனியா இருந்தாங்க. ஈவன் ஸ்கூல்ஸ் கூட, எஜுகேஷன் கூட எப்படி இருந்ததுன்னா, குருகுல்ல பசங்க போய் படிச்சாங்க. அப்ப பெண்களுக்கு குருகுல் இல்லையா? பெண்களுக்கு வந்து குருகுல் அவசியம் இல்லாம இருக்கு. ஏன் பெண்ணுக்கு குருகுல் அவசியம் இல்லைன்னா, வீட்டிலேயே ஒரு டீச்சர் இருக்காங்க, அம்மா. அம்மாவுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணும் கிடையாது. நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியாது. வீட்டுல சண்டை போடும்போது உனக்கு என்ன தெரியும்னு அம்மாவை கேட்குது. இந்த பொண்ணுகள்லாம் பசங்கள்லாம் என்ன பண்றது, அம்மாவை பார்த்து கேள்வி, அம்மாவுடைய அனுபவம் இவன் வயசு, அந்த அம்மாவுக்கு இருக்கிற அனுபவம் இவன் வயசு. ஆனா இவன் என்ன கேள்வி கேட்கறது, உனக்கு என்ன தெரியும், அம்மாவை பார்த்து கேட்குறது. ஏன்னா இவர் போய் காலேஜில் படிச்சுட்டு பெரிய அதிமேதாவி, இவர் காலேஜ்லயும் ஸ்கூல்லயும் படிச்சு அதிமேதாவி ஆயிட்டாரு. இவர் அம்மாவை பார்த்து கேட்கறது உனக்கு என்ன தெரியும். உன் வயசு அந்த அம்மாவுக்கு. ஏன்னா நீ அந்த அம்மாட்ட இருந்து பிறந்த, அம்மாட்ட இருந்து பிறந்துட்டு அப்புறம் ஒரு 10-12 வயசு ஆனதுக்கு அப்புறம் அம்மாவே கேள்வி கேட்குது. இன்னைக்கு கலியுகம் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. 2K கிட்ஸ் எல்லாம் வந்து இந்த 2000த்துல பிறந்த 2000க்கு அப்புறம் பிறந்த குழந்தைலாம் அது குழந்தையிலே கேள்வி கேட்குது அம்மா. இந்த மாதிரி கலியுகம் வந்து ரொம்ப மோசமான நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு. அதனாலதான் பிரகலாத் மகாராஜ் சொல்றார், கௌமாரம் ஆக்கிறதே பிரஜான் தர்மான் பாகவதாக துர்லபமான ஜென்மம். இந்த பாகவத தர்மம் வந்து குழந்தை பிராயத்துல இருந்தே ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும். 5 வயசுல இருந்தே சொல்லிக் கொடுக்கணும். 5 வயசுல சொல்லிக் கொடுக்க தவறிட்டோன்னு சொன்னா அதுக்கப்புறம் அதுகளை கையில பிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால 5 வயசுல இருந்தே சொல்லிக் கொடுக்கணும் பாகவத தர்மம். அதனால இன்னைக்கு குழந்தையில இருந்தே பயிற்சி கொடுக்கணும். அப்ப வேத காலத்துல என்ன பண்ணாங்க, ஆண்கள் பசங்க போய் குருகுலத்துல படிச்சாங்க, குரு கூட தங்கி இருப்பாங்க. வீட்டுல உக்காந்துட்டு அம்மாவுடைய செல்லம் அப்பாவுடைய செல்லம் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் கிடையாது. குருகுலத்துல போய் குருவுக்காக பிக்ஷை எடுத்துட்டு வரணும். கிருஷ்ணர் பலராமர் கூட குருகுலத்துல போய் படிச்சிருக்காங்க, சாந்தி பண்ணி முனிவருடைய ஆசிரமத்துல. ஒரு முறை கிருஷ்ணரும் சுதாமரும் குரு யாகம் செய்யறதுக்காக விறகுகளை சேகரிக்க போயிருக்காங்க, குருவுடைய சேவைக்காக பிக்ஷை எடுக்க போயிருக்காங்க. இதுதான் குருகுல வாழ்க்கை, பிரம்மச்சரிய வாழ்க்கை.
தபஸ்யா பிரம்மச்சரியேன சமேன தமேன தியாகேன ரோபா சொல்லுவார். பிரம்மச்சரிய வாழ்க்கையில தப வாழ்க்கை தான். அப்ப முதல்ல குழந்தைகளுக்கு தப வாழ்க்கையை சொல்லி தரணும். நம்ம தப வாழ்க்கை சொல்லிக் கொடுக்குற போக வாழ்க்கை தான் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம எடுத்த உடனே குழந்தைகளுக்கு போக வாழ்க்கை தான், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். என் வாழ்க்கையில நான் என்னெல்லாம் அனுபவிக்கலையோ அது என் குழந்தை எல்லாம் அனுபவிக்கணும். கடைசியில நான் பண்ற கஷ்டத்தையும் அந்த குழந்தை அனுபவிக்கணும். அதுதான் ஒரே லட்சியம். இன்னைக்கு பெற்றோருடைய லட்சியம் என்னன்னா, நான் வாழ்க்கையில அனுபவிக்காத விஷயம் என் குழந்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க என்ன கஷ்டம் அனுபவிக்கிறாங்களோ அதே தான் அந்த குழந்தைய அனுபவிக்கும். அப்ப என்ன காரணம் இது? அதுக்கு குழந்தை பிராயத்திலிருந்தே கிருஷ்ண உணர்வை சொல்லிக் கொடுக்கல, சில புரோபார் புத்தகங்களை படிக்க வைக்கல, நாம ஜபத்தை கவனமா செய்ய வைக்கல. காரணம் என்னது? பெற்றோர்களே ஒழுங்கா பண்றது, அவங்களே அவங்களே அரைகுறையா செய்யுது. இங்க நாங்க மீட்டிங்ல பேசிட்டு இருந்தோம், கலியுகத்துல ஏன் பக்தருடைய குழந்தைகள்லாம் பக்தி அவ்வளவு தீவிரமா பண்றது இல்ல. ஈவன் பக்தருடைய குழந்தைகளே பக்தர் இல்லாம இருக்காங்க. இன்னைக்கு கலியுகத்துல பாத்தீங்கன்னா, இப்போ சமீப காலங்கள்ல பக்தர்களுடைய குழந்தைகளே பக்தரா ஆக மாட்டேங்கிறாங்க, பக்தரா இல்ல. இவங்க போய் வெளியில எல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, வைஷ்ணவர்கள்லாம் வெளியில பிரச்சாரம் பண்ணி நிறைய பக்தர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வீட்டுல உள்ள குழந்தைகள் பக்தர்களா இல்ல. அப்ப என்ன காரணம்? ஏன் இன்னைக்கு டிவோட்டிஸோடைய சில்ட்ரன்ஸ் எல்லாம் டிவோட்டி ஆக மாட்டேங்கிறாங்க? ஏன் அவங்களுக்கு டிவோர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல? ஏன் கிருஷ்ண உணர்வுல ஆர்வம் வர மாட்டேங்குது? அப்ப அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாரும் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஏன் குழந்தைகளுக்கு கிருஷ்ண பக்தியில ஆர்வம் வர மாட்டேங்குது? ஏன் உற்சாகம் இல்ல? ஒரு 4-5 காரணங்களை கண்டுபிடிச்சோம். 4-5 காரணம் ஏன் இன்னைக்கு குழந்தைகளுக்கு கிருஷ்ண உணர்வுல ஆர்வம் இல்ல. ஒண்ணு, முதல் காரணம் என்னன்னா, நீ பண்ணிதான் ஆகணும்னு கட்டாயப்படுத்து. நீ கட்டாயமா பண்ணிதான் ஆகணும், அது பிடிக்காது. நீ கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும்னா பிடிக்காது. யாருமே பக்தி என்பது இயல்பாக வர வேண்டும், ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டும், பகவான் இடத்துல அன்பு செய்ய வேண்டும். பக்திங்கிறது பகவான் இடத்துல அன்பு செய்யறது. அதை போய் நம்ம கட்டாயப்படுத்தி ஒருத்தர் மேல திணிக்க முடியாது. நான் கிருஷ்ண பக்தனா இருக்கேன், நீயும் பக்தி பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்ல முடியாது. அப்பா அம்மாவும் கிருஷ்ண பக்தரா இருந்தா பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி பக்தராக்க முடியாது. ஆனா அதே சமயம் சொல்ல வேண்டியது கடமை, அது ஃபோர்ஸ் பண்ணாம சொல்லணும். இந்த பாருப்பா, இதுதான் நம்ம கோல். நம்ம கோல் நம்ம லட்சியம் கிருஷ்ணாட்ட போகணும், பகவான் அடையணும், இதுதான் மனித வாழ்க்கை லட்சியம், பக்தர்கள் சங்கத்துக்கு போகணும், நாம ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் 5 வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கு அப்புறம், இளமை வந்ததுக்கு அப்புறம் அவங்க உபதேசம் பிடிக்காது. அவங்களுக்கு இளைஞர்களுக்கு உபதேசமே பிடிக்காது. யாரோ உபதேசம் பண்ணா அவங்களுக்கு டாலரேட்டை பொறுத்துக்கவே முடியாது. என்னடா எப்ப பாரு உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அது அட்வைஸ் பண்றது பிடிக்காது. ஏன்னா ஸ்கூல்ல போனா டீச்சர் அட்வைஸ் பண்றாங்க, வீட்டுக்கு வந்தா பேரண்ட்ஸ் அட்வைஸ் பண்றாங்க, கோயிலுக்கு போனா டிவோட்டிஸ் அட்வைஸ் பண்றாங்க. எங்க பார்த்தாலும் அட்வைஸ் ஃப்ரீயா கிடைக்குது. அதனால அட்வைஸ் மேல வெறுப்பே வந்துடும். உபதேசம் பண்றது, உபதேசம் பண்ணி எங்க போனாலும் உபதேசம் பண்றாங்க. ஸ்கூல்ல போனா அங்க உபதேசம் பண்றாங்க, வீட்டுல அங்க உபதேசம் பண்றாங்க, கோயில்ல போனா அங்க என்னடா எங்க போனாலும் உபதேசம் பண்றாங்க. அதனால உபதேசத்து மேல ஒரு வெறுப்பு வந்து. ஸோ என்ன பண்றது? அதனால ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ரெக்வஸ்ட் பண்ணதான் முடியும். ஆனா வருத்தம் இருக்கதான் செய்யும். என்ன பண்றது? காரணம், நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. ஒண்ணு. 2வது, இந்த பௌதிகமான விஷயங்கள்ல ஈடுபடுவது, இந்த மொபைல் போனு, ரீல்ஸ் போடுறது, இதுல மூழ்கி போயிட்டாங்க. இந்த பௌதிக வஸ்துக்கள் மேல கவர்ச்சி. ஜட உலகத்துல இந்த மற்ற பசங்களோட சேர்ந்து சினிமா, திரைப்பட பாடல்கள், அப்புறம் இந்த மொபைல் பார்க்கறது, இதுதான் பெரும் பிரச்சனை. இது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் இந்த சில பெற்றோர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, கோயில்ல வந்தா நல்லா பக்தி பண்றாங்க, வீட்டுல போனா என்ன பண்ணுவாங்க? டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மொபைல் பார்ப்பாங்க. இது குழந்தைகளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓ, எங்க அப்பா அம்மா கூட ஒழுங்கா பக்தி பண்றது இல்ல, கோயில்ல போனா நல்லா பக்தி பண்ற மாதிரி காமிச்சுக்கிறாங்க, வீட்டுல வந்தா பக்தி பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்ப நான் ஏன் இந்த மாதிரி நடிக்கணும்? அது குழந்தைகளுக்கு ரொம்ப உஷாரை, அது வேண்டாம். அந்த மாதிரி ஒரு ஏமாற்றக்கூடிய வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஸோ பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் குழந்தை முன்னாடி எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை அவங்க பாக்குறாங்க. இவங்க வீட்டுல ஒரு மாதிரி இருக்காங்க, கோயில்ல வந்தா ஒரு மாதிரி இருக்கு.
வீட்டுல வந்தா அப்பா அம்மாவும் சண்டை போட்டுக்கிறாங்க, கோயில்ல போனா சேவை பண்ற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. அப்புறம் வீட்டுல வந்து அம்மா டிவி சீரியல் பாக்குறாங்க, கோயில்ல போனா சேவை பண்ற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. வீட்டுல வந்தா வந்து டிவி எல்லாம் பாக்குறாங்க, மொபைல் பாக்குறாங்க, கோயில்ல போனா நல்லா பக்தரா காமிச்சு. அப்போ என்ன ஆச்சு, இந்த குழந்தைகள் தான் பாக்குறாங்க. இத பார்த்துட்டு, ஓஹோ இவங்க வந்து உண்மையா பண்ணல, இவங்க ஏமாத்துறாங்க. அப்ப இந்த மாதிரி நான் ஏன் மற்றவங்களை ஏமாத்தணும்? நான் நானாவே இருந்துட்டு போறேனே. இந்த குழந்தைகள் என்ன முடிவுக்கு வந்துடுறாங்க, என் அப்பா அம்மாவும் பக்தி பண்ற மாதிரி நடிக்கிறாங்க. இதை வெளியில சொல்ல முடியுமா? அந்த குழந்தை போய் கோயில்ல, பிரபு எங்க அப்பா வந்து கோயில்ல வந்தா சேவை பண்றாரு, வீட்டுல வந்தா டிவி பாக்குறாரு. எங்க அம்மா கோயில்ல வந்தா நல்லா தத்துவம் எல்லாம் பேசுறாங்க, சேவை பண்றாங்க. வீட்டுல வந்தா மொபைல் பாக்குறாங்க, டிவி பாக்குறாங்கன்னு போய் கோயில்ல சொல்ல முடியுமா? அதனால அந்த குழந்தைகள் என்ன முடிவுக்கு வந்துடுறாங்க, என் அப்பா அம்மாவே நல்ல பக்தரா இல்ல, அவங்க பக்தரா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அப்ப நான் ஏன் அதை செய்யணும்? நான் அந்த மாதிரி நடிக்க விரும்பல. நான் நானாவே இருந்துட்டு போறேன். நீங்க நீங்களா இருங்க, நான் நானா இருந்துக்கிறேன். நீங்க கோயிலை ஏமாத்துற மாதிரி, மத்தவங்களை ஏமாத்துற மாதிரி நான் ஏமாற்றம் பண்ண விரும்பல. நான் நானாவே இருக்கேன். இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. சில வீடுகள்ல, நான் எல்லார் வீட்லயும் சொல்ல வரேன். எல்லா ஃபேமிலிலயும் கிடையாது. சில பெற்றோர்கள், சில பக்தர்கள், சில 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 கிரகஸ்தர் வீட்ல, சில பெற்றோரா இருக்கக்கூடிய பக்தர்கள் என்ன பண்றாங்க, கோயில்ல வந்தா ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, வீட்ல ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. இத குழந்தைகள் பார்க்குறாங்க. இத பார்த்துட்டு என்ன முடிவு பண்றாங்க, எனக்கு இந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய வேலை வேண்டாம். நான் நானாவே இருந்துட்டு போறேன். அதனால தான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன் ஏன் இந்த குழந்தைகள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அவங்க அப்பா, அம்மா தப்பு பண்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்க அப்பா, அம்மா வந்து பக்தியில தீவிரமா இல்ல, பக்தியில உறுதியா இல்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இது ஒரு காரணம். இந்த மாதிரி ஒரு 4, 5 காரணம். அதனால இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம குழந்தைகள் நம்மள பார்த்து தான் வளர்றாங்க. நம்ம கிருஷ்ண உணர்வுல உறுதியா இல்ல, நம்மளே ஏனோ தானோன்னு பக்தி பண்ணிட்டு இருந்தா அவங்க பண்ண மாட்டாங்க. ம். இது ஒரு காரணம் இருக்கு. இன்னொரு காரணம் வந்து, எனக்கு வந்து எங்க அப்பா, அம்மா பக்தரா இருக்காங்க, நான் பக்தர் ஆகி தான் ஆகணுமா? நான் பண்ண மாட்டேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா எனக்கு பௌதிக விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி 2 எக்ஸ்ட்ரீம் லெவல் இருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்து ஒரு 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 நிலை வந்து என் அப்பா அம்மா கிருஷ்ண பக்தி பண்றாங்கன்னு நான் பண்ணிதான் ஆகணுமா? நான் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த சட்டதிட்டம் எல்லாம் பிடிக்காது. நான் நாம ஜெபம் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி உள்ளவங்களும் இருக்காங்க. பௌதிக வாழ்க்கையில ஆர்வம் காமிக்கிறவங்க. இன்னொரு தரப்பட்ட பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, என் அப்பா அம்மா வந்து கிருஷ்ண பக்தர் மாதிரி இருக்காங்க. ஆனா வீட்டுல வந்தா பௌதிகமான காரியங்கள் ஈடுபடுறாங்க. அப்ப நான் ஏன் அப்படி இருக்கணும்? நான் நானாவே இருந்துட்டு போயிடுறேன். சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதனால இந்த பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். பெற்றோர்கள் வந்து கிருஷ்ண உணர்வை தீவிரமா எடுத்துக்கணும். அதை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அவங்க முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளரியா, ஒரு உதாரணமா வாழ்ந்து காமிக்கணும். அப்போ அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ரைட். அப்போ இந்த பெண்களுக்கு வந்து, குழந்தைகளுக்கு வந்து அம்மா தான் எல்லாமே. அம்மா தான் வந்து அவங்க இல்லத்தரசி. அவங்களுக்கு நிறைய அனுபவம் உண்டு. கணவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், சமுதாயத்துல எப்படி நடந்துக்கணும், வீட்டுக்கு வர விருந்தாளிகள்ட்ட எப்படி நடந்துக்கணும், வீட்டுல உள்ள பெரியவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், வாழ்வியல் முறை. சோ கல்வினா என்னது? கல்வினா ஏதோ என்ஜினியரிங், ஆட்டோமொபைல் படிக்கிறதெல்லாம் கல்வி இல்ல. கல்வினா இந்த உலகத்துல எப்படி வாழ்றோம், நல்ல ஒழுக்கமா வாழ்றோமா, கலாச்சாரப்படி வாழ்றோமா, வேத நாகரிகத்தை பின்பற்றுறோமா, இறை உணர்வோடு வாழ்றோமா, இதுதான் எஜுகேஷன். கல்வின்னு சொன்னா யாரு கற்றறிந்தவர்னா, கலாச்சாரப்படி வாழ்பவரை கற்றறிந்தவர், வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்ந்தவர், வாழ்வியலை புரிந்தவர், அவர்தான் கற்றறிந்தவர். நான் சும்மா காலேஜில் போய் உட்காந்து பெஞ்சை தேய்ச்சிட்டு வந்தேன், ஸ்கூல்ல போய் சீட்டை தேய்ச்சிட்டு வந்தவன்லாம் வந்து பண்டிதன் கிடையாது. அவங்களுக்கு பௌதிகமான கல்வி கிடைக்கும். இன்னைக்கு பௌதிகமான கல்விக்கு பஞ்சமே இல்லை. இந்த பௌதிகமான கல்வி படிச்சவங்களும் எப்படி இருக்காங்க? இந்த மாதிரி சுயநலவாதிகளாகவும், குற்றம் செய்யக்கூடியவங்க, குறை உள்ளவங்களாகவும் இருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு பௌதிக கல்வியோடைய சாதனை. பௌதிக கல்வியோடைய சாதனை என்னன்னா, குற்றங்களையும் குறைகளையும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஆன்மீக கல்வி இல்லை. ஸோ அதனால பசங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். அதனால அன்னைக்கு பசங்களுக்கு வந்து, ஆண்களுக்கு வந்து குருகுலத்துல, பசங்களுக்கு ஆண்களுக்கு குருகுலத்துல பயிற்சி இருந்தது. பெண்களுக்கு வீட்டிலேயே பயிற்சி கொடுக்கப்பட்டது. அவங்க குழந்தையா இருக்கும்போது அப்பாவுடைய பாதுகாப்புல இருந்தாங்க. அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கணவனுடைய பாதுகாப்புல இருந்தாங்க. அப்புறம் வயதானதுக்கு அப்புறம் மகனுடைய பாதுகாப்புல இருக்காங்க. அப்ப பாதுகாப்பு ரொம்ப அவசியம். சரி, இப்போ ஒரு பொருளுக்கு பாதுகாப்பு ரொம்ப அவசியம்னா அது ரொம்ப முக்கியமான பொருள். இப்ப இந்த மொபைல் போன் இருக்கு. இப்ப எல்லாருக்கும் மொபைல் போன் ரொம்ப கவனமா வச்சுக்கிறாங்க. ஏன்னா கீழே விழுந்தா அவ்வளவுதான் போச்சு. நாம கீழே விழுந்தா கூட கையோ காலோ அடிபட்டிருக்கான்னு பாக்குறது இல்ல. மொபைல் முதல்ல என்ன ஆச்சுன்னு பார்க்கும்.
ஒரு காலத்துல கீழே விழுந்தோம்னா எங்கேயாவது அடிபட்டிருக்கான்னு பார்ப்போம், கையில காலில் அடிபட்டிருக்கா. இப்ப கீழே விழுந்தா மொபைல் போன் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சான்னு பாக்குறோம். ஏன்னா திரும்பி 15,000 20,000 செலவு பண்ணி இன்னொரு போனை வாங்கணும். அப்போ அந்த போனுக்கு அவ்வளவு பாதுகாப்பு. அதுக்கு மேல ஒரு டெம்பர் கிளாஸ் ஒட்டி, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து செல்போன் கவரை போட்டு அதை ரொம்ப கவனமா பார்த்துக்கிறோம். ஏன்னா அது நமக்கு முக்கியமான பொருளா தெரியுது. அப்ப எந்த ஒரு பொருள் நமக்கு முக்கியமானதாக தெரிகின்றதோ அதற்கு அதுக்கு மேல நம்ம ரொம்ப அட்டென்ஷன் கவனம் செலுத்துறோம். அது ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு நம்ம எல்லாருக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் செல்போன் ஒரு முக்கியமான பொருளா தோணுச்சுன்னா இருக்குன்னு சொன்னா அதை எவ்வளவு கவனமா வச்சுக்கணும். அதுக்கு வந்து டெம்பர் கிளாஸ் ஒட்டி, அதுக்கு வந்து கவர் போட்டு, அதை வந்து ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கிட்டு அதை கீழே போட்டுறாம பத்திரமா வச்சுக்கணும், பத்திரமா ஹேண்டில் பண்ணணும். அப்ப அது எனக்கு முக்கியமான பொருளா தெரியுது. அப்ப எனக்கு முக்கியமான பொருளா தெரியறதுக்கு நான் அவ்வளவு கவனம் செலுத்துறேன், பாதுகாப்பா வச்சுக்கிறேன். அதே மாதிரிதான் சமுதாயத்துல பெண்கள் ரொம்ப முக்கியமானவங்க. அதனால அவங்களுக்கு பாதுகாப்பும் அவங்க மேல கவனமும் பாதுகாப்பும் அவசியம். குறிப்பா வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து பெண் குழந்தை மேல எப்பவுமே கவனம் இருந்துகிட்டே இருக்கும். பெற்றோர்களுக்கு வந்து தன் பெண் குழந்தைகள் மேல கவனம் இருந்துட்டே இருக்கும். அதுக்காக ஆண் குழந்தை மேல கவனம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. அவருக்கும் பயிற்சி கொடுக்கணும், ஆணுக்கும் பயிற்சி இருக்கணும். அப்ப பொதுவா சொல்ல போனா பெற்றோர்களுக்கு தங்கள் பிள்ளைகள் மேல கவனம் இருந்துட்டே இருக்கணும். அவங்க போன்ல யார் கூட பேசுறாங்க, போன்ல என்ன பாக்குறாங்க, எங்க போறாங்க, எங்க வராங்க, எப்ப ஸ்கூல் தொடங்குச்சு, எப்ப ஸ்கூல் முடிஞ்சுது, ஸ்கூலை விட்ட உடனே நேரா வீட்டுக்கு வர்றாங்களா, நண்பர் வீட்டுக்கு போனா எந்த நண்பர் வீட்டுக்கு போனாங்க, அங்க யார் இருக்காங்க, அங்க யார் கூட பழகுறாங்க, டியூஷன்ல போனா அங்க எப்படி நடக்குது, அங்க யார் டியூஷன் நடத்துறாரு, டியூஷன் நடத்துறவர் கண்ணியமானவரா, எல்லா விஷயமும் பார்க்கணும். இன்னைக்கு சமுதாயத்துல எல்லாத்தையும் பார்த்துதான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருக்கும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்றதுனால அவங்கள அடிமையா வச்சிருக்கிறது அர்த்தம் இல்லை. அவ்வளோ இம்பார்ட்டன்ட், அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கு அவங்களுக்கு. சொசைட்டில சமுதாயத்துல வந்து பெண்கள் கையில தான் அடுத்த சந்ததியே இருக்கு. அடுத்த தலைமுறையை வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் கையில தான் அடுத்த ஜென்ரேஷன் இருக்கு. அப்ப இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து தர்மாவை நம்ம சொல்லிக் கொடுக்கலன்னா அடுத்த உள்ள ஜென்ரேஷன் எப்படி தர்மாவை ஃபாலோ பண்ணும்? அதனாலதான் அர்ஜுனன் சொல்றாரு, ஜாயதே வர்ண சங்கரா. குல தர்மம் எல்லாம் விட்டு போகும்போது மக்கள் தவறான வழியில போவாங்க, பெண்கள் தவறான வழியில போவாங்க. அப்போ தேவையில்லா சந்ததிகளும் உற்பத்தி ஆகும். அது சமுதாயத்துக்கு பாரமாவும் தொந்தரமாவும் இருக்கும். அதுதான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு பெண்களுக்கு சுதந்திரங்கிற பேர்ல என்ன பண்றாங்க, ஆணும் பெண்ணும் ஒரே ஸ்கூல்ல ஒரே காலேஜ்ல படிக்கிறாங்க. இப்ப அதெல்லாம் கடந்து போயாச்சு. அதெல்லாம் கடந்து வேலை செய்யற இடத்துல ஒன்னா தங்கிக்கிறது, கல்யாணம் பண்ணாம ஒன்னா தங்கிக்கிறது, எவ்வளவு மோசமான விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஒன்னொன்னா வருது. பெஸ்டின்னு சொல்றான். பெஸ்டின்னு ஒரு உறவு. அப்படி என்னன்னு கேட்டா, பெஸ்டினா என்னன்னு கேட்டா, அவர் கணவனும் அல்ல, அந்த 2 பேரும் கணவன் மனைவியும் கிடையாது, காதலன் காதலியும் கிடையாது. பிடிச்சிருந்தா சேர்ந்துருக்கிறோம், பிடிக்கலன்னா விளைவிக்கிறோம், அவ்வளவுதான். நண்பர்களும் கிடையாது. இப்படி ஒரு கேவலமான உறவு. அதுக்கப்புறம் லிவிங் டுகெதர்னு ஒரு உறவு. ஒன்னா இருக்கிறோம், ஒன்னா வேலை செய்யறோம், ஒன்னா சேர்ந்து தங்கிக்கலாம், பிடிச்சிருந்தா தங்கி, பிடிக்கலன்னா போய்க்கலாம், அவ்வளவுதான். இது போன்ற சமுதாய சீரழிவுகள் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா வேத காலத்துல இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. ஈவன் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கூட 80-90ல கூட இந்த மாதிரி விஷயங்களை கேள்விப்பட்டதில்லை. அப்போ 2000க்கு மேல போக போக என்ன ஆகுதுன்னா மிக மிக மோசமான சூழ்நிலை உருவாயிட்டு இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கும். அதனால பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு இருந்தது, அதே சமயம் சுதந்திரமும் இருந்தது. ஒரு வரம்புக்குட்பட்ட சுதந்திரம் இருந்தது. இங்க நம்ம பாக்குறோம் என்ன சொல்லியிருக்குன்னா, திதி என்ன சொல்றாரு கஷ்யபர்கிட்ட, திதி சொல்றாங்க, எங்க அப்பா வந்து எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்திருந்தாரு, எங்களுக்கான கணவர்களை நாங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்போ ஒரு பெண் அவனுக்கு பிடிச்ச ஆணை தேர்ந்தெடுக்கலாம், ஆனா முடிவு யார் செய்வானா? தந்தை செய்யறார். இங்க பாருங்க சொல்லியிருக்கு, மிகுந்த செல்வம் உடையவரும் தனது புதல்வியிடம் மிக்க அன்புடையவருமான எங்களது தந்தை தக்ஷன் நீண்ட நாட்களுக்கு முன்னால் எங்களிடம் தனியே கூப்பிட்டு, நீங்கள் உங்கள் கணவராக தேர்ந்தெடுக்க உங்கள் கணவராக வரிக்க போகிறீர்களா? இது என்ன தமிழே ஒரு என்ன சொல்லியிருக்குன்னா, தக்ஷன் வந்து தன் பொண்ணுகளை கூப்பிட்டு, நீங்க உங்க கணவரை தேர்ந்தெடுக்க விரும்புறீங்களா? உங்களுக்கு யார் கணவரா வரணும்?
அவ பாருங்க, தக்ஷன் வந்து தன் பெண்களை கூப்பிட்டு, உங்களுக்கு யார் கணவரா வரணும், நீங்க யாராவது தேர்ந்தெடுத்திருக்கீங்களா, இல்ல யாரையாவது தேர்ந்தெடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. பிரபுபார் பொருளில் என்ன சொல்றாரு, அப்போ தன் கணவனை தேர்ந்தெடுக்கும் உரிமை மகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு பெண்ணுக்கு வந்து கணவனை தேர்ந்தெடுக்கலாம், எதன் அடிப்படையிலன்னு ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு வந்து எங்களுக்கு சுதந்திரம் இருக்கு, நான் வந்து அந்த பையனை காதலிக்கிறேன், நான் இந்த பொண்ணை காதலிக்கிறேன். முதல்ல என்ன தகுதி? இன்னைக்கு காதல்ங்கிறது வந்து கவர்ச்சினால வருது. படிக்கும்போது, ஸ்கூல்ல படிக்கும் போதே காதல், ஆனா ஒரு தகுதியும் கிடையாது. இவன் வந்து அப்பா அம்மா காசுல படிச்சுக்கிட்டு இருக்கான், ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் அப்பா அம்மா காசுல படிச்சுக்கிட்டு இருக்கான், ஆனா காதல் பண்றான். அப்போ அந்த பொண்ணு எப்படி அந்த ஆணை தேர்ந்தெடுக்கிறா? கவர்ச்சினால தேர்ந்தெடுக்கிறா. அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கு, எப்படி கணவரை தேர்ந்தெடுக்கணும் ஒரு பொண்ணு? ஒருவனது புகழுக்கும் செயலுக்கும் ஏற்றாற் போல ஒருவரை கணவராக தேர்ந்தெடுத்து தனிப்பட்ட முறையில் தன் தந்தையிடம் தெரியப்படுத்த வேண்டும். ஒரு பொண்ணு வந்து அப்பா கிட்ட போய், அப்பா நான் இவரைத்தான் கல்யாணம் பண்ணணும். சரிம்மா, நீ அவரை கல்யாணம் பண்ணி அவருக்கு என்ன தகுதி இருக்கு, அவர் தர்மாவை ஃபாலோ பண்றாரா, அவர்கிட்ட என்னென்ன குணங்கள் இருக்கு, இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணுக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சு. இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு கணவனை தேர்ந்தெடுக்கவும் தெரியல, அப்படியே அவ தேர்ந்தெடுத்தாலும் பெற்றோருக்கு சம்மதிக்கவும் தயாரா இல்லை. சோ மெனி ப்ராப்ளம். ஏன்னா அதே காரணம் தான், பயிற்சி கிடையாது. ஒரு ஆண் எப்படி பெண்ணை தேர்ந்தெடுக்கணும், ஒரு பெண் எப்படி ஆணை தேர்ந்தெடுக்கணுங்கிற பயிற்சி, அடிப்படை ஃபண்டமெண்டல் பேசிக் நாலேஜே கிடையாது, அடிப்படை அறிவே கிடையாது. இன்னைக்கு எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறாங்க? ஓ அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, அந்த பையன் ரொம்ப அழகா இருக்கான், இல்ல அவன் நிறைய காசு வச்சிருக்கான், நிறைய பணம் வச்சிருக்கான், கார்ல வர்றான். நோ, திஸ் நாட், இது தேர்ந்தெடுக்கிற வழி இல்லை. அந்த ஒரு பொண்ணு எதனால கவரப்படணும்? ஒரு சீதை வந்து ஏன் ராமரால கவரப்பட்டாங்க? ராமர் வந்து தர்மமே சொரூபமா இருக்கு. ராமர் தர்மமே சொரூபமா இருந்ததுனால சீதை வந்து ராமரால கவரப்பட்டாங்க. அப்கோர்ஸ் அது வேற வழியில வேற விதமா சொன்னா, சீதையும் ராமரும் நித்தியமான தம்பதிகள், அதனால இயல்பாவே சீதை ராமரால கவரப்பட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா சீதை என்ன பாக்குறாங்க? ராமருடைய வீரத்தை பாக்குறாங்க. ராமர் வந்து எவ்வளவு பெரிய வீரர், இந்த வீரர்கள் மத்தியில எவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. ஏன் திரௌபதி அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தாங்க? அந்த சாகசத்தை அர்ஜுனால மட்டும்தான் பண்ண முடியும். அப்ப எதன் அடிப்படையில? அவருடைய வீர தீரமான செயல்கள் ஒருத்தருடைய தொழிலுக்கும் அவருடைய செயலுக்கு ஏற்றார் போல தேர்ந்தெடுத்தார். அவர் என்ன மாதிரி பராக்கிரமம் செய்யறாரு, இதன் அடிப்படையில தான் இருந்தது. அப்போ ஆண் வந்து தர்மத்தை ஃபாலோ பண்றாரா, அது எந்த தர்மத்தை ஃபாலோ பண்றாரு, அதுல எப்படி அவர் தேர்ச்சி பெற்றவரா இருக்காரு, அதை வச்சு அந்த பொண்ணு தன் தந்தையிட்ட போய் சொல்லலாம். அப்ப தந்தையானவர் என்ன வந்து விசாரிக்கிறார், ஓகே இந்த பையன் வந்து என் பொண்ணு இந்த பையனை தேர்ந்தெடுத்திருக்கா, அவ சொன்ன தகுதி எல்லாம் அவன்கிட்ட இருக்கா? அப்ப ப்ரோப்பா என்ன சொல்றாரு, அவரது விளைவு சரிதானா என்று தீர்மானிக்கும் உரிமை தந்தையிடமே இருந்தது. அப்பா என்ன முடிவு பண்ணுவாரு? இப்போ சமுதாயத்துல என்ன பிரச்சனைனா, இன்னைக்குள்ள குழந்தைகளுக்கு தங்களுடைய உண்மையான நண்பர் யாரு, உண்மையான நலன் விரும்பி யாருன்னு தெரியல. என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஃபேஸ்புக்ல இருக்கிறாரு, என் ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டுல இருக்கிறாரு, எழுத்த வீட்டுல இருக்கிறாரு, ஸ்கூல்ல ஃப்ரெண்டு வச்சிருக்கேன், அவன்கிட்ட எல்லாமே சொல்லுவேன். அவன்லாம் உன் ஃப்ரெண்டு, உன்னுடைய உண்மையான ஃப்ரெண்டு உன் வீட்டிலே இருக்காங்க, உன் அப்பா அம்மா. நம்மளுடைய உண்மையான நலன் விரும்பி நம்மளுடைய நலனை மட்டுமே விரும்புறவங்க நம்ம அப்பா அம்மா, தாய் தந்தை. ஆனா அவங்ககிட்ட எதுவும் பேச மாட்டேன். அப்பாவை கண்டு அந்த பக்கமா ஓடிடுறது, அம்மா கிட்ட காசுக்காக மட்டும் போறது, இல்ல சாப்பாட்டுக்காக மட்டும் போறது. நோ. சோ தாய் தந்தையர் இடத்துல வந்து நம் மனதை வெளிப்படுத்த வேண்டும். குழந்தைங்க வந்து அப்பா அம்மா கிட்ட ஓப்பனா இருக்கணும், மனதில் உள்ள விஷயங்களை தெரியப்படுத்தணும். அது பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, குறிப்பா பெண் குழந்தைங்க தன்னுடைய மனதில் உள்ள விஷயத்த அம்மா கிட்ட தெரியப்படுத்தணும். அவங்கதான் பெற்றோர்கள் தான். நம்முடைய பெற்றோர்களை விட நம்ம மேல அக்கறை உள்ளவங்க இந்த உலகத்துல யாரும் கிடையாது. வந்து உன் அப்பா அம்மாவோட எனக்கு உன் மேல அக்கறை அதிகம் அப்படி யாராவது சொன்னா நம்மளை ஏமாத்துறாங்க. உன் அப்பா அம்மா விட உன்னை நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு சொன்னா நம்மளை ஏமாத்துறாங்கன்னு.
உன் அப்பா அம்மாவோட எனக்கு உன் மேல அக்கறை இருக்குன்னா ஏமாத்துறாங்கன்னு. ம். உன் அப்பா அம்மாவோட உன் மேல எனக்கு ரொம்ப அன்பு இருக்குன்னா ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அப்பா அம்மாவுடைய அன்புக்கு யாரோடைய அன்பு நிகராக, மற்றதெல்லாம் கவர்ச்சி தான். இன்னைக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட போய் சொல்லலாம், ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட சொல்லலாம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன். டேய் உனக்கு என்னடா என்ன பாக்க, எங்க அப்பா மாதிரி எங்க அப்பா அம்மா மாதிரி உன்னால பாத்துக்க முடியுமா? என் அப்பா மாதிரி என்ன 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 உன்னை என்னால பாத்துக்க முடியுமா? என் அம்மா மாதிரி உன்னால என்ன பாத்துக்க முடியுமா? முடியாது. சும்மா சொல்ல வேண்டியது. அப்போ ஓகே, இல்லற வாழ்க்கை வந்து நல்ல விஷயம்தான். அது எப்போ தேர்ந்தெடுக்கணும்னு இருக்கு. அதற்கான நேரம் இருக்கு, அதற்கான வயது இருக்கு, அதுக்கான பக்குவம் வரணும். அப்ப தேர்ந்தெடுக்கலாம் இல்லற வாழ்க்கை. அது முக்கியமான பாயிண்ட். அப்போ இங்க திதி சொல்றாங்க, எங்கள் கணவருக்கு தேர்ந்தெடுக்கும் உரிமை எங்க அப்பா எனக்கு கொடுத்திருந்தாங்க. அப்புறம் நாங்க போய் சொன்னோம். நாங்க என்ன போய் சொல்லியிருக்காங்க? நாங்க கஷ்யபரை கல்யாணம் பண்ணிக்கிறோம். இப்ப அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, சவித்வாத்மஜனாம்னோ பாவம் சந்தான பாவனக திரியோதசாதாத்தாசாம் யாஸ்தே ஸ்ரீலம் அனுப்ரதக. எங்களது நலத்தில் மிகுந்த அக்கறையுடைய எங்கள் தந்தை, பாத்தீங்களா? எங்களது நலத்தில் மிகுந்த அக்கறையுடைய எங்கள் தந்தை எங்கள் எண்ணங்களை புரிந்து கொண்டு தமது 13 புதல்விகளையும் உங்களுக்கு மனமுடித்து கொடுத்தார். அன்றிலிருந்து நாங்கள் அனைவருமே உங்களிடம் முழு நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோம். அப்ப பாருங்க, நம்மளுடைய நலன்ல உண்மையான அக்கறை நம்ம அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தான் இருக்கு. ஆனா நம்ம அவங்கள மதிக்கிறதே கிடையாது. அவங்கள மதிக்கிறதே கிடையாது. மதிக்கலைன்னா கூட சரி, ஒரு உலக ரீதியா பேசினா மரியாதை கொடுக்கலாம்னு பரவாயில்ல, அவமதிக்காம இருந்த அதுவும் கிடையாது. இதுதான் சூழ்நிலை இன்னைக்கு. அதுவும் அப்பா அம்மா பக்தர்களா இருந்தா வைஷ்ணவர்கள், அந்த வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்ததுக்கும் வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்றதுக்கு பெரிய பாக்கியம். அது புரியாது, அது கிடையாது. அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ இப்போ அபராதம் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ என்ன, இங்க அடுத்த பாயிண்ட் என்னன்னா, எங்க அக்கறை, எங்க மேல ரொம்ப அக்கறை இருக்கு. யார் மேல? பிள்ளைகள் மேல அப்பாவுக்கு தான் அக்கறை, அம்மாவுக்கு தான் அக்கறை. அதனால எங்களுடைய சம்மதத்தை ஏத்துக்கிட்டு, எங்களுடைய விருப்பத்தை ஏத்துட்டு எங்க 13 பேரையும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் நாங்க உங்களுக்கு விசுவாசமா சேவை பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றேன் திதி கஷ்யபர்கிட்ட. பொருளூர்ல ப்ரோப்பா என்ன சொல்றாரு, சில நேரம் பெண் குழந்தைகள் வந்து சில விஷயங்களை அப்பா கிட்ட சொல்ல முடியாது. சில ரொம்ப ரகசியமான விஷயங்களை ஒரு பெண் குழந்தை போய் அப்பாட்ட சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்களாம், வீட்டுல யாராவது பாட்டி இருக்காங்க, இல்ல யாராவது அம்மா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க. அவங்க போய் அதை பக்குவமா அந்த அப்பா கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு எவ்வளவு அழகான ஒரு சிஸ்டம் இருந்திருக்கு பாருங்க வேத காலத்துல. ஈவன் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி கூட எப்படி இருந்திருக்காங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட அது எப்படி பக்குவமா சொல்லணும், எப்படி பக்குவமா புரிய வைக்கணும், சில விஷயங்களை வந்து எப்படி இதை அப்பாட்ட நான் போய் சொல்லுவேன். அப்ப போய் நேரா பாட்டிட்டு சொல்றது, பாட்டி இது மாதிரி நடந்துச்சு, எனக்கு அப்பாட்ட சொல்ல கஷ்டமா இருக்கு, கூச்சமா இருக்கு, நீங்க சொல்லுங்களேன். அந்த அம்மா போய் சொல்லுவா, டே உன் பொண்ணு இப்படி சொல்றாடா. அப்பா அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாரு. இல்ல அந்த அப்போ வீட்டுல இந்த பாட்டி தாத்தா இவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ரோல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பாட்டி தாத்தா பேசாம ஒரு மூலையில போய் உட்காருங்க. இல்லாட்டி பாட்டி தாத்தாவுக்கே இன்னைக்கு சாஸ்திரம் தெரியல. இன்னைக்குள்ள காலகட்டத்துல இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு 2 ஜென்ரேஷன்ல என்ன ஆயிடுச்சுன்னா, ராமாயணம் மகாபாரதம் வயதானவங்களுக்கு கூட தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு காலம் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி அவங்க பேர குழந்தைகளை நல்வழி நடத்துவாங்க? பேர குழந்தைகளை நல்வழியில நடத்த வேண்டியது பாட்டி தாத்தாவுடைய கடமை. ஆனா பாட்டி தாத்தாவே ஆன்மீகத்துல முட்டாள்களா இருக்காங்க சமுதாயத்துல. அதனால இங்க ப்ரோப்பா ரொம்ப அழகா சொல்றார். பொதுவாக பெண்கள் தங்களது எண்ணத்தை தங்களது தந்தையிடம் கூறுவதற்கு கூச்சப்படுவார்கள். ஆனாலும் அந்த தந்தை புதல்விகளின் எண்ணத்தை அவர்கள் வெளிப்படையாகவும் மிகுந்த உரிமையுடனும் பழகும் அவரது பாட்டி போன்றவரிடம் வாயிலாக அறிந்து கொண்டு ஏற்றுக்கொள்கிறார். தக்ஷனும் தமது புதல்வரின் எண்ணத்தை புரிந்து கொண்டு 13 புதல்விகளை கஷ்யப முனிவருக்கு மனமுடித்து கொடுத்தார். திதியின் சகோதரிகள் அனைவருமே குழந்தைகள் பெற்றுக்கொண்டனர். இப்ப திதிக்கு குழந்தை இல்லை, அதனாலதான் கஷ்யப்பட்டு வந்து பேசிட்டு இருக்கா. ஏன்னா மற்ற சகோதரிகளுக்கெல்லாம் குழந்தை வந்துருச்சு. அப்ப கொஞ்சம் பொறாமையும் வந்துருச்சு திதி. என்னடா, என்னோடதான் இந்த பொண்ணு, என்னுடைய சகோதரிகள்லாம் என் கூட சேர்ந்துதான் கஷ்யபரை கல்யாணம் பண்ணிட்டாங்க,
அவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்துருச்சு, எனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு ஒரு பொறாமை வந்து விட்டது திதிக்கு. அப்ப எனக்கும் குழந்தை வேணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதனால இங்க பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இங்க முக்கியமா நீங்க நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, கலியுகத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெண்களை எப்படி நடத்தணும், எப்படி அவங்களுக்கு மரியாதையா நிமித்தமா நடத்தணும், எப்படி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது ஒரு பெற்றோருடைய கடமை, பள்ளிக்கூடத்துல ஆசிரியருடைய கடமை. பள்ளிக்கூடத்துல பெண் குழந்தைகளை வந்து நல்லபடியா பார்த்துக்க வேண்டியது ஆசிரியருடைய கடமை. ஆனா துரதிருஷ்டவசமா ஆசிரியருக்கு இன்னைக்கு பயிற்சி கிடையாது. அதான் அடுத்த துரதிருஷ்டம். அப்புறம் சமுதாயத்துல அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் துரதிருஷ்டம் தான். இப்படிதான் கிருஷ்ண உணர்வற்று இருக்கிறதுனால சமுதாயத்துல பல்வேறு பிரச்சனைகளும் குழப்பங்களும் அதிகமாயிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாருமே காரணம். பெண்கள் துன்பப்படுத்தப்படுறாங்க, பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்கன்னா அதுக்கு பெற்றோர்கள் ஒரு காரணம், அப்புறம் வந்து சமுதாயம் ஒரு காரணம், அரசியல் தலைவர்கள் ஒரு காரணம், அரசு அதிகாரிகள் ஒரு காரணம், அதுக்கப்புறம் பிள்ளைகளும் ஒரு காரணம். தங்கள் சுதந்திரத்தை சரியா பயன்படுத்திக்க தெரியாம துஷ்பிரயோகம் பண்றது, யார் கூட பழகணும், யார் கூட பேசணும், எங்க பழகணும், எங்க பேசணும், எப்படி இருக்கணும் ஒண்ணும் தெரியாது. சின்ன வயசுலயே தனியா போட்டுறாங்க. ஹாஸ்டல்ல போயிரு, அந்த ஊர்ல போய் படி, இந்த ஊர்ல போய் படி. அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது? இப்ப குழந்தைகளை வெளியூருக்கு படிக்க அனுப்புறாங்க. கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர், டெல்லி, பாம்பே எங்கெல்லாமோ அனுப்புறாங்க. அங்க அந்த குழந்தைகள் எப்படி படிக்கிறாங்க, எப்படி தங்கி இருக்காங்க, கூட தங்கி இருக்கிறவனுடைய மனோநிலை என்ன, அந்த கல்லூரி பள்ளியில உள்ள மனோநிலை என்ன, எப்போ ஹாஸ்டல்ல விட்டு வெளியில போறாங்க, எப்போ உள்ள வராங்க, ஹாஸ்டல்ல எப்படி இருக்கு, வெளியில யாரு கூட பழகுறாங்க, ஒன்றும் தெரியாது. எதுவுமே கிடையாது. அப்புறம் தவறு நடந்துச்சு, குற்றம் நடந்தது, அவங்களுக்கு குறை சொல்றது, இவங்களுக்கு குறை சொல்றது, தலையில கை வச்சுட்டு உட்காந்து அழுகிறது. உயிர் போனதுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியும். அப்ப பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு பள்ளிகள்ல கல்லூரிகள்ல இந்த கிருஷ்ண உணர்வு பாடம் இல்லாதனால பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி தரணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறது தெரியல. தங்களோட சுதந்திரத்தை எப்படி சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், எப்படி சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும்னு தெரியல. சரி, அடுத்தது அதமே குரு கல்யாணம் காமம் கமலலோச்சன ஆர்த்தோ வரணம் பூமன் அமோகம் இ மகியசி. ஓ செந்தாமரை விழிகளுக்கு சொந்தக்காரரே, எனது இச்சையினை தீர்த்து வைக்கும் ஆசியினை எனக்கு அன்புடன் அருளுங்கள். துன்பமுறும் ஒருவன் அதை நீங்கும் பொருட்டு உயர்ந்தவரை அணுகினால் அவரது வேண்டுகோள் வீணாக போவதில்லை. ஸோ கஷ்யபரை வந்து அப்ரோச் பண்றாங்க, திதி அணுகுறாங்க. ஏன்னா இப்ப அவங்களுக்கு குழந்தை வேணும், அந்த இதுல உறுதியா இருக்காங்க. இப்ப வந்து அவர் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது, யாகம் எல்லாம் முடிச்சுட்டு தவம் பண்ணிட்டு இருக்கும்போது திதி போய் பேசிட்டு இருக்கா. இதி தாம் வீர மாரீச்சக கிருபணம்பகி பாஷினிம் பிரத்யாகானுயனம் பாச்சா பிரவருத்தானாங்க கஷ்மலாம். ஓ சிறந்த வீரனே விதுரா, இது வந்து மைத்திரேயர் விதுரட்ட சொல்றாரு. ஓ சிறந்த வீரனே விதுரரே, இவ்வாறு இச்சை என்னும் சூறையினால் பிடிக்கப்பட்ட திதி ஏழையாகி இரங்கலுற்றதும் மரிச்சி மைந்தன் கஷ்யபன் அவளை தகுந்த வார்த்தைகளினால் சமாதானப்படுத்தினார். சோ இங்க பிரபுபாத் பொருளுரை என்ன சொல்றாரு, கஷ்யபரையும் விதுரரையும் கம்பேர் பண்றார். கஷ்யபரையும் விதுரரையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது விதுரரை வந்து இங்க பாகவதத்துல மைத்திரேயர் வீரான்னு சொல்றார். வீரான்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, உடல் பலம் மட்டுமல்ல, புலன்களை கட்டுப்படுத்தியிருப்போனும் வீரன். புலன்களை கட்டுப்படுத்தி வீரன். ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ காமேட்சிக்கு ஆளாகும் பொழுது அது பாவத்தின் களங்கம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, பிரபுபாத் பொருளுள்ள ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டார், ஒரு ஆண் அல்லது பெண் வந்து காம இச்சைக்கு ஆளாகிறாங்கன்னு சொன்னா அது பாவத்தோடைய களங்கத்தின் அறிகுறின்னு புரிஞ்சுக்கணும். கஷ்யபரோ தனது ஆன்மீக செயலில் ஈடுபட்டு இருந்தார், ஆனாலும் மிகவும் இறங்கி வேண்டுகின்ற தன் மனைவியினை மறுத்தளிக்கும் சக்தி அவரிடம் இல்லாது போய்விட்டது. அப்ப கஷ்யபர் ஸ்ட்ராங்கா இல்ல. அவர் தனது மனைவியை மிக கடுமையான வார்த்தைகளினால் மறுத்தளிக்க வேண்டும். கஷ்யபர் ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்கணும், திதி இந்த டைம் கூடாது, இந்த நேரம் வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாரு, அந்த நேரம் வரும், அதற்கான நேரம் வரும். சோ திதி வந்து ஒரு தவறான நேரத்துல கஷ்யபரை அணுகும் போது கஷ்யபர் உறுதியானவரா இருந்தா என்ன சொல்லியிருக்கணும், கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். இதுக்கான நேரம் இது இல்லை அப்படின்னு ஸ்ட்ராங்கா, அதுல வந்து ஸ்ட்ராங்கா டிட்டர்மினா இருந்திருக்கணும். ஆனா கஷ்யபர் அப்படி இல்லை. அப்போ அவர் கொஞ்சம் பலவீனமானவரா இருந்திருக்காரு. ஆனால் ஆன்மீக ரீதியாக அவர் விதுரரை போல அத்தனை உறுதியுடையராக இல்லை. விதுரர் இங்கே வீரர் என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் சுய கட்டுப்பாட்டில் பகவானின் பக்தனை விட சிறந்தவர் எவரும் இல்லை. சோ விதுரா வந்து
செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் ஒன் ஆஃப் த 26 குவாலிட்டி ஆஃப் வைஷ்ணவா. ஒரு பக்தன்ட்ட இருக்கிற வைணவத்துக்கு இருக்கிற 26 கல்யாண குணங்கள்ல சுய கட்டுப்பாடு உண்டு. சுய கட்டுப்பாடு. அந்த சுய கட்டுப்பாடு வந்து கஷ்யபர்கிட்ட இல்ல, அது விதுரர்கிட்ட இருக்கு. கஷ்யபர் ஏற்கனவே தன் மனைவியுடன் பாலுறவு இன்பத்தில் நாட்டமுள்ளவராக இருந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. ஆனால் அவர் உறுதி இல்லாதவராக இருந்ததினால் அவர் தன் மனைவி வார்த்தைகள்லாம் சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டார். சமாதானப்படுத்த தான் பார்த்திருக்காரு, அவாய்ட் தவிர்க்க பார்க்கல. சரி, அப்ப என்ன அர்த்தம்னா இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, ஆண்கள் பெண்கள் கணவன் மனைவி எல்லா தரப்பு மக்களுக்கும் அவர் வந்து பிரம்மச்சாரியா இருக்காரோ சன்னியாசியா இருக்காரோ குடும்பஸ்தரா இருக்காரோ எல்லாருக்கும் கிருஷ்ண உணர்வு பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். அவங்க சாதனாவை நல்லா பண்ணணும். அதிகாலையில் எழுந்திரிக்கணும், மங்களார்த்தி அட்டன் பண்ணணும், குறைந்தபட்சம் 16 மாலை ஜபிக்கணும், சத்சங்கத்துக்கு வரணும், பகவத்கீதை பாகவதம் படிக்கணும், புரோபார் புத்தகங்களை படிக்கணும், கேட்கணும். இதெல்லாம் பண்ணாதான் பக்தியில ஸ்ட்ராங் ஆகும். பக்தியில ஸ்ட்ராங் ஆனாதான், பக்தியில உறுதியும் வைராக்கியம் இருந்தாதான் நம்ம எல்லா சூழ்நிலையும் ரொம்ப அழகா கையாள முடியும். எந்த ஒரு சூழ்நிலையில் இந்த பக்தன் வைக்கப்பட்டாலும் அது ரொம்ப எக்ஸ்பர்ட்டா, பக்தர் வந்து டிவோட்டி வந்து தக்ஷா மீன் எக்ஸ்பர்ட். அவ வந்து ஒரு பக்தரை எந்த சூழ்நிலை வச்சாலும் அவர் சாதனா நல்லா இருந்தது, நம்முடைய சாதனா டே டு டே ஆக்டிவிட்டிஸ், நம்முடைய பக்தி சாதனா சதாச்சார் இது நல்லா இருந்ததுன்னா நம்ம எந்த சூழ்நிலை வைக்கப்பட்டாலும் நம்ம வந்து பாதிப்படைய மாட்டோம், கலங்கம் அடைய மாட்டோம், கிளர்ச்சி அடைய மாட்டோம். அதனால சாதனாவை நல்லா பண்ணணும், நல்ல கவனமா நாம ஜபிக்கணும், பாகவதம் கேட்கணும், பாகவதம் படிக்கணும், சேவைகளை கவனமா செய்யணும், இதெல்லாம் பக்தர்கிட்ட கண்ணியமா நடந்துக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது அந்த பக்தனை எந்த ஒரு சூழ்நிலை வச்சாலும் ஒரு கிளர்ச்சி அடைய மாட்டார், விதுரர் மாதிரி. ஹரே கிருஷ்ணா. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.